இன்னைக்கு நியூஸ் பேப்பர் போட்டாங்களா இல்லையா? வெளியே காணோம். அது அப்பவே தம்பி எடுத்துட்டு வந்து வச்சுட்டான். என்ன அதிசயமா இருக்கு, இவன் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டானே. சத்யா, இந்த குப்பையை கொண்டு போய் கொட்டிட்டு வாமா. மா, நான் டிவி பார்க்க உட்காந்தா மட்டும் உனக்கு பொறுக்காதே. ஏதாச்சும் ஒரு வேலை வச்சுட்டே இருப்பேன். குடுக்கா, நான் போய் கொட்டிட்டு வரேன். இந்த நாய் பண்றது எதுவுமே சரியில்லையே. கண்டுபிடிக்கிறேன். சத்யா, கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வா. வரேம்மா. என்னம்மா, கடைக்கு போயிட்டு வர சொன்னீங்க? நான் வர்றதுக்குள்ள நீங்க உள்ள போயிட்டீங்க. நான் உன்னை கூப்பிட்டேன், நீ வரல. அதான் உன் தம்பி காசு வாங்கிட்டு போயிட்டான். ஓ சரிம்மா, வர்றேன். இன்னைக்கு இருக்கு உனக்கு. ஏய் நில்லு. இந்த 2 நாளா உன் நடவடிக்கையே சரியில்லையே. வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்ட. என்ன நடக்குது, உண்மையை சொல்லு. நம்ம வீட்டு வேலை தானக்கா, யார் செஞ்சா என்ன? அதிகமா யோசிக்காம போய் காலேஜ் கிளம்புற வேலையை பாரு. இங்க இருக்காளா? ஓ இப்பதான் புரியுது. ஆப்போசிட் வீட்ல புதுசா ஒரு பொண்ணு குடி வந்திருக்கு. அதான் நான் இங்கேயே பம்பிட்டு இருக்கா. தம்பி, இங்க என்ன பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, சும்மா எஸ்கேப். நில்லு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எந்த பொண்ணு? ஆப்போசிட் வீட்ல குடி வந்திருக்குல, அந்த பொண்ணு. கல்யாணம் ஆயிருச்சா? ஆனா உன் அப்பா ரொம்ப பாவண்டா. நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவேன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நீ கல்யாணம் ஆன பொண்ணுன்னு கூட தெரியாம ரூட்டு விட்டுட்டு இருக்க.